வாங்கி வச்சுக்கோ புரியுதா? பேச்சு ஏன் உலகமா 56 நாடு சந்திர குலத்திலே இருவிழ தெரியாத உனக்கு அதோட அப்படியே நீ ஏன்னா இந்த மாதிரி ஆள் தான் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். நிறுத்து குழந்தை மாசம் ஆகுனா சம்பளம் கேட்க மாட்டான். 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கேட்க மாட்டான். ஆனா விளக்கமான நாளை கூட வச்சிரு 29ஆவது நாளே நம்மளுக்கு சம்பளம் கேட்பான். அந்த மாதிரி ஆளு ஆமாங்க நிறுத்தும் பேச்சு. ஏன் சந்திரகுலம் சந்திர குலத்திலே பிறந்தவர்கள் 3 நபர்கள் யாரா தெரியுமா? முதலாக என்னை பெற்றெடுத்து ஏமது தந்தை அவருடைய பேர் தெரியுமா?
இதெல்லாம் ராஜனுடைய சிரிப்படா, புரியுதா? நிறுத்துவோம் பேச்சை. முதலாக என்னை பெற்றெடுத்து எமது தந்தை அவருடைய பெயர் தான் திருதராட்சித மகிமை. உலகவனத்தை கொடுத்தாதான் ஒழுங்கா கேட்கும். திருதராட்சிதே மகிமை அதற்கிலே வரும் பாண்டு மகாராஜா, அதற்கிலே வரும் விதிர மகாராஜா. சந்திர குலத்திலே சுந்தரம் போன்ற அவதரித்தவர்கள் 3 பேர். 3 பேர்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டோம். நாங்கள் ஆடவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1 10 20 30 40 50 60 70 கை மட்டும் எமது தந்தைக்கு பிறந்தவர்களோ 100 ஆடவர்கள். 100 ஆண் பிள்ளை. இதுல உடையமா யாரோடமா எதனா சொல்ல வந்தாலும் சொல்லுவான். ஒரே ஒரு பெண்பால் இல்ல. கடைக்கு போய் ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா ஒரு 1/2 கிலோ கொசுறு போட வரணும். ஆமா, அது மாதிரி உங்க அம்மா ஒரு கொசுரா ஒரு பொண்ணு தள்ளிச்சா? என்னடா பேசுகிறேன்? மடியா அது அல்ல. ஆனால் எனது சித்தப்பா பிள்ளைகள் அவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். ஆனா நல்ல முறையை தான் வாங்கிட்டு வந்தோம். சிறிய வயது, புரியுதா? எந்த ஒரு கூரை இல்லாமல் வாங்கிட்டு வந்தோம். ஆனா நாங்கெல்லாம் இவ்வளவு யாரும் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? சொல்கின்றேன். இன்னும் எப்படி வருகின்றேன்? ஆனா அந்த பிரிவரியாலே புது பாடத்து பெற்று ஒரு முறையிலே அழகமுள்ள வாழ்ந்து வந்தோம். ஆனால் என்னுடன் பிறந்த தெரியுமா? 99 பேர். புரியுதா? முதலாக பிறந்தவன் எமது பெயர் தான் துரியோதனை. அத்ராபுரத்து இளவரசு அடியே லட்சணகுமார்.
லட்சணகுமாரன் லட்சணகுமாரன் அதுதான் லட்சணகுமாரன் வியாபார பேச்சு கேட்டேன் ஓட்ட விட்டு விட்டு லட்சணகுமாரன் பெட்ரோல் பங்க் ரெண்டு பேர் வர்றாள் பங்க்ல சேர்றது ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சந்தேகமாகுது என்ன மகாராஜா மூஞ்சி பார்த்தா ஒரு காக்காணி அரகாணி அகலங்குது இவரு மூஞ்சி பார்த்தா எம் துண்டுக்குது பாத்தியா ஒண்ணு இவருக்கு பண்ணுதா நீ யாருன்னா பண்ணு ஒரு கேள்வி சந்தேகத்தை நான் தெளிவு பண்ணி வைக்கிறேன் ஏன்னா உள்ள சேர்த்து பண்ணிட்டு நீ வெளியே வேலைக்கு போயிடுற வேலைக்கு போயிடுற நீ பயிர் வைக்கிற நான் பயிர் வைக்கிறேன். பக்கத்துல பயிர் வைக்கிறேன் ஆமா யாரு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது மகாராஜாவை பார்த்தா காகாணி காக்காணி அழுகுது கமுத்துண்டா உங்க பையன் ஏய் என்ன போறாரு மனசுல பச்சை கோயில பாத்தீரியா ஆமா ராமுடி செம்முடி மேல இது ஒண்ணு பார்த்தா செம்முனி மேலே இருந்தாலும் ஒரே ஒரு பிள்ளை ஒப்பற்ற பிள்ளை புரியுதா யாரு எந்த மகாராஜா வெளி வந்து போதுன்னு மாவராஜா இல்ல மரகாராஜா இல்ல உட்கார் போ போடா இருந்தாலும் உடன் பிறந்த மட்டுமல்ல என்னுடைய பற்றி வருவார்கள் யாருன்னு தெரியுமா எப்படியோ போட்ட ஆளு ஏண்டா நிறுத்து உன் பேச்ச நிறுத்து இருந்தாலும் இன்னும் எப்படி வருகின்றேன் சொல்கின்றேன் அருகிலே பார்த்தாயா யார் யார் என்ன புடை சூழ்ந்து கொண்டே வராங்க உடன் பிறந்த தமிழ்மார்கள் 99 பேர் திருக்குறள் ஜோனேர்
கிருபாச்சாரி கிருபாச்சாரி. அசோத்தமா அசோத்தமா. பெருமா மாமா சகுனி மாமா மாமா கல்லிய மாமா யார் என்னுடைய மைத்துனன் யாரு சைந்தவன் அது மட்டுமல்ல எனது அண்ணன் கண்ணமக ராஜா எல்லோரும் என்னை இடைவிடாமல் அழகான முறையிலே என்னை உடச்சூழ்ந்து கொண்டு வருகின்றார்களா நான் வருகின்ற வேளையிலே எமது சபையானது எப்படிரா இருந்து கொண்டிருக்கின்றது ஏறிவிட அந்த தம்பி சொல்லிட்டான் அது கேள்வி சொல்லிட்டு பாத்தியா? எங்க அது கேள்வி சொல்லிட்டு பாத்தியா?